தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா அற்புத சகாய மாதாவிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் இடம் வருகின்றோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: வெறுக்கப்படுவதை யாரும் விரும்புவதில்லை. ஆனாலும் நம் ஆண்டவர், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டதால் உலகம் உங்களை வெறுக்கிறது என்பதை மிக தெளிவாக கூறுகிறார். உலகம் உங்களை வெறுக்கக்கூடும் என்றோ அல்லது நீங்கள் ஏதேனும் அநீதிக்கு ஆளாகக்கூடும் என்றோ அவர் கூறவில்லை. உலகத்திலிருந்து தாம் தெரிந்து கொண்டவர்கள் உலகத்தால் வெறுக்கப்படுவார்கள் என்று அவர் அறிவிக்கிறார். இது நமது விசுவாசத்தின் முரண்பாடுகளில் ஒன்றாகும். கிறிஸ்துவில் வாழ்வது அவரிடமிருந்து அன்பையும் ஆனால் உலகத்திடமிருந்து வெறுப்பையும் துன்புறுத்துதலையும் கொண்டு வருகிறது. ஆயினும் இந்த வெறுப்பு ஒரு ஆழமான உண்மையின் அடையாளமாகும். நாம் இனி இந்த வீழ்ச்சியடைந்த உலகின் நிலையற்ற விழுமியங்களால் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. மாறாக மகிழ்ச்சி, சமாதானம் மற்றும் உண்மையான சுதந்திரம் காணப்படும் இறைவனுடைய நித்திய அரசில் பங்கு பெறுபவர்கள் ஆவோம். இந்த சூழலில் உலகம் என்பது படைப்பு அல்ல. கடவுள் படைத்த அனைத்தும் நல்லதே. உலகம் என்பது பாவத்தில் சிக்கிக்கொண்ட வீழ்ச்சியடைந்த ஆன்மீக ஒழுங்கை குறிக்கிறது. உலகத்தை சேர்ந்தவர்கள் என்பவர்கள் அதிகாரத்திற்காக அதிகாரத்தை தேடுவது, தன்னல திருப்திக்கான ஒரு வழியாக செல்வத்தை பயன்படுத்துவது அல்லது தன்னை திருப்திப்படுத்தி கொள்ளும் முயற்சியில் சிற்றின்பங்களில் ஈடுபடுவது போன்ற பிசாசின் விழுமியங்களுக்கு இணங்கி நடப்பவர்களே இவர்கள். வீழ்ச்சியடைந்த உலகின் விழுமியங்களுக்கு ஏற்ப வாழ்வது முட்டாள்தனமாகும். அது இறுதியில் நமது ஆழமான ஆன்மீக இயக்கங்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு மேலோட்டமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. மேலும் பிசாசின் பொறாமை மற்றும் வெறுப்பில் பங்கு கொள்ள வைக்கிறது. உலக பற்றுகளிலிருந்து விடுபடுவது ஆரம்பத்தில் கடினமானதாக தோன்றினாலும் உலகப் பற்றுள்ளவர்கள் தங்கள் ஒழுங்கற்ற ஆசைகளால் குருடாகி விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்பது ஒரு வழுக்கும் சரிவு. அங்கீகாரத்தை பெறுவதற்காக சிறிய வழிகளில் கூட விட்டு கொடுப்பது நோக்கத்தின் தெளிவையும் கிறிஸ்துவில் வேரூன்றியவரையும் இழக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. மக்கள் எவ்வளவு அதிகமாக பாவம் செய்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் துயருறுகிறார்கள். மேலும் அவர்கள் எவ்வளவு அதிகமாக துயருறுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக பாவத்திலிருந்து திருப்தியை தேடுகிறார்கள். அந்த சுழற்சி உடைக்கப்படும் போதுதான் சமாதானம் நிலை பெறத் தொடங்கி விடுதலை காணப்படுகிறது. ஆயினும் உலக மாயிலிருந்து விடுபடுவதற்கான இந்த போராட்டத்தின் மத்தியில் இயேசு ஒரு ஆழமான உண்மையை அறிவிக்கிறார். நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது தெய்வீக நோக்கமும் நித்திய நிறைவும் கொண்ட ஒரு வாழ்க்கைக்காக பிரித்தெடுக்கப்படுவதாகும். இந்த அழைப்பு நம்மை அவருடன் ஐக்கியத்திற்குள் ஈர்த்து துன்பத்தை மகிமைக்கான பாதையாக மாற்றுகிறது. சீடர்களின் அடையாளம் சுயமாக உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக அவருடைய தெரிவில் வேரூன்றியது. இந்த தெய்வீக தெரிவு உலக ஆசைகளின் சோதனை எதிர்க்கும் ஒரு பணிக்காக அவர்களை பிரிக்கிறது. பரிசுத்தத்திற்கும் சத்தியத்திற்கும் அவர்கள் விடுத்த அழைப்பு உலகின் பாவ இருள் மீது ஒளியை பாய்ச்சி மற்றவர்களை மனமாற்றத்திற்கு ஈர்ப்பதால் தவிர்க்க முடியாமல் பகைமையை தூண்டுகிறது. ஆயினும் இந்த அழைப்புடன் நித்திய மகிழ்ச்சியின் வாக்குறுதியும் வருகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவின் இந்த அழைப்பை நமது வாழ்க்கையில் ஏற்று
அந்த அமைதியின் தூதுவர்களாக இந்த உலகத்தின் எதிர்க்கும் அடையாளமாக வாழ இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை அன்போடு ஆதரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர், நீர் ஒருவரே வாழ்வின் சக்தியாக இருக்கிறவர். எங்கள் பாவங்களிலும் பலவீனங்களிலும் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் அது கரம் பிடித்து வழிநடத்துகிறவரே, வார்த்தை என்னும் மன்னாவால் எங்கள் இருதயத்தை நிரப்புகிறவரே, உமது வல்லமையின் வலக்கரத்தால் எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆட்டினுடைய வாசனை அறிந்து அந்த ஆயன் தன்னுடைய ஆட்டை தேடி வந்து அதனை காப்பது போல இன்று நாங்கள் தொலைந்து கொண்டிருக்கிற எங்கள் இடங்களுக்கு எங்களை தேடி வருகிறவரே, இந்த காயப்பட்ட ஆட்டையும் உமது தோள்களிலே சுமந்து நீர் எல்லோரிலும் மகிழ்ச்சி அடைகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் இருக்கிற பல்வேறு விதமான நோய்களாலும் வறுமை பிணிகளாலும் உலகத்தினுடைய சத்தங்களாலும் உலக மனிதர்கள் எங்களுக்கு கொடுத்த காயங்களாலும் நாங்கள் வருந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கடன் தொல்லையினாலும் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையிலும் நீதிமன்றங்களிலும் வழக்கு தொடுக்கப்பட்டு அவமானத்தின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்று ஆண்டவர் தாமே இன்று உன் வழக்குக்கு தீர்ப்பு தருவாராக. உங்கள் வாழ்வை அவர் வழிநடத்துவாராக. ஆண்டவர் தாமே முன் சென்று சகலத்தையும் சரியான விதத்திலே செய்து முடிப்பார் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே, இன்று உமது பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று நீதி அவர்களுக்கு கிடைக்கும்படியாக அவர்களுக்காக யுத்தம் செய்வீராக. எங்கள் வாழ்வில் நாங்கள் இழந்த யாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை தருகிறவரே, எங்கள் பிள்ளைகளையும் உறவுகளையும் பொருளாதார நலன்களையும் நாங்கள் 2 மடங்கான ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.